Hey guys, welcome to Physics Brain channel. PGTRB எக்ஸாமுக்கான சிவி லிஸ்ட் விட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு இன்னுமே ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் நமக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் கட் ஆஃப் அனலைசிஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நம்ம சேனல்லேருந்து டெலிகிராம் லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி 30 போகி திருநாள். ஸோ போகி பண்டிகை அன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கிற மாதிரி உங்களுடைய தேவையில்லாத கன்ஃபியூஷன் விலகி பிஜிடிஆர்பி அதாவது டிஆர்பி போர்டிலிருந்து ஒரு நல்ல நியூஸ் நம்மளுக்கு வரணும். நம்ம எதிர்பார்த்த நியூஸ் நமக்கு வரணும். எல்லோரும் எதிர்பார்க்குறது பிஜிடிஆர்பிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விடணும். ஜாப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போன அத்தனை பேர்த்துக்கும் ஜாப் கிடைக்கணும். யார் யார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமாற வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் செலெக்ஷன் கட் ஆஃப் அனலைசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்லாக் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, நோட்டிஃபிகேஷனில் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியில் ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன அப்படின்னா 2 வேகன்சி இருக்குது. பிசியில் கேட்டகரி 3க்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. பிசியில் கேட்டகரி 4க்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. பிசி உமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 2க்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏல கேட்டகரி 2க்கு 1 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேக்லாக் வேகன்சி. ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் இந்த பேக்லாக் வேகன்சியை நம்ம இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சிவி லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 137 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வேகன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸு, ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சென்னை கார்ப்பரேஷனில் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மதுரை கார்ப்பரேஷனில் 2 வேகன்சி, டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் விசுவலி இம்பேர்டில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஹியரிங் இம்பேர்டுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 159 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் ஜென்ரல் டர்ன் நான் தனித்தனியாக இதில் பிரித்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்னை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அதில் எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க, அதனுடைய வேகன்சி லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ, அதில் எலிஜிபிள் டர்ன் எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வேகன்சி லிஸ்ட்டு. நான் உங்களுக்கு அதை தெளிவாக நான் போட்டிருப்பேன். ஸோ கம்யூனிட்டி டர்ன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன், ஜென்ரல் உமன் தமிழ் கேட்டகரி வைஸ் போட்டிருக்கேன். இதில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதில் பாருங்கள் ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்கன்னா 19 பேர். ஸோ ஜென்ரல் உமனில் 9 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் தமிழில் 6 வேகன்சி, ஜென்ரல் உமன் தமிழில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, கேட்டகரி 2, கேட்டகரி 4 ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்லையும் ஜென்ரல் உமனில் தான் வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 2, ஜென்ரல் உமனில் 1. ஸோ மோஸ்ட் பேக்வேர்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டகரி 1ல் 1 வேகன்சி இருக்குது. ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தமிழில் 1 வேகன்சி இருக்குது. சென்னை கார்ப்பரேஷனில் கிடையாது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி மதுரை கார்ப்பரேஷனில் 1 வேகன்சி இருக்குது. விசுவலி இம்பேர்டில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. ஹியரிங் இம்பேர்டில் கிடையாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி ஜென்ரல் டர்னில் உள்ளே போவாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கே எவ்வளோ அப்படின்னா 103 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் டர்னில் உள்ளே போகிறவங்க 103லிருந்து 90 மார்க் வரைக்குமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி டர்னில் அதே மாதிரி கம்யூனல் டர்னில் பார்த்தீங்கன்னா பிசி உமன், பிசி தமிழ், பிசி உமன் தமிழ், பிசி கேட்டகரி 2 வரைக்கும் வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து 40 வேகன்சி இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 17 வேகன்சி
கொடுத்துருக்காங்க. பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, பிசி தமிழில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி, பிசி உமன் தமிழில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிசி கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. ஸோ டோட்டலாக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 34 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா. எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 2 வேகன்சி இருக்குது, பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, டோட்டலாக 3 வேகன்சி இருக்குது. மோஸ்ட் பேக்வர்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பிசியில் மட்டும் 1 வேகன்சி இருக்குது. ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசியில் 1 வேகன்சி இருக்குது. சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா பிசி தமிழில் வந்து 1 வேகன்சி இருக்குது. கோயம்புத்தூர் கார்பரேஷனில், மதுரை கார்பரேஷன், அதே மாதிரி விசுவலி இம்பேர்டு, ஹியரிங் இம்பேர்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இதில் எல்லாமே வேகன்சி இல்லை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிசி டர்னில் மட்டுமே 40 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ எலிஜிபிள் டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா 90லேருந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு வந்து ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. 90லேருந்து 85 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு தமிழ் மீடியம் நிறையா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமுக்கு வந்து ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதனால் வந்துட்டு இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது 90லேருந்து 85 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம் டர்னில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு 7 வேகன்சி தான் இருக்குது. ஸோ அதில் பிசிஎம்மில் 3 வேகன்சி, பிசிஎம் உமனில் 1 வேகன்சி, பிசிஎம் தமிழில் 1 வேகன்சி, டோட்டலாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 5 வேகன்சி இருக்குது. அதில் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க, சென்னை கார்பரேஷனில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க, டோட்டலாக வந்து 7 வேகன்சி. ஸோ பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 83ல் ஆரம்பிக்குது. ஸோ எலிஜிபிள் டர்ன்னு பார்த்தீங்கன்னா 83லேருந்து 75 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிஎன்சியில் 14 வேகன்சி இருக்குது. அதில் எம்பிசி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி, எம்பிசி தமிழுக்கு வந்துட்டு 3 வேகன்சி, எம்பிசி உமன் தமிழுக்கு வந்துட்டு 1 வேகன்சி, எம்பிசி கேட்டகரி 3ல் 1 வேகன்சி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 31 வேகன்சி இருக்குது. அதில் எம்பிசி எஸ்ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அதே மாதிரி உமன் எஸ்ஜிடிக்கு வந்துட்டு 1 இருக்குது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசி உமனுக்கு 1 இருக்குது. சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து 1 இருக்குது, அதே மாதிரி எம்பிசி தமிழுக்கு வந்து 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஹியரிங் இம்பேர்டில் வந்துட்டு எம்பிசிக்கு 1 இருக்குது. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எம்பிசியில் மட்டுமே 37 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து 101 எடுத்திருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா தமிழ் மீடியமும் இருக்காங்க. ஸோ எம்பிசி டர்னில் வந்துட்டு தமிழ் மீடியம் இருக்காங்க. ஸோ எலிஜிபிள் டர்ன்னு பார்த்தீங்கன்னா 91லேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 84 வரைக்குமே வந்துட்டு உமன் வரைக்குமே முடிஞ்சிருது. ஓகேங்களா. உமன் அண்டு கேட்டகரி 3 வரைக்குமே வந்துட்டு 84 வரைக்கும் ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ தமிழ் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 78 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக வந்துட்டு 19 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி, எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, எஸ்சி தமிழில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி, எஸ்சி உமன் தமிழில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, எஸ்சி கேட்டகரி 4ல் வந்துட்டு 1 வேகன்சி, டோட்டலாக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 19 வேகன்சி இருக்குது. எஸ்ஜிட்டில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி உமனில் 1 இருக்குது, எஸ்சி தமிழில் 1 இருக்குது. அதே மாதிரி சென்னை கார்பரேஷனில் வந்து எஸ்சியில் வந்து 1 இருக்குது, எஸ்சி உமனில் 1 இருக்குது. கோயம்புத்தூர் கார்பரேஷனில் எஸ்சி உமனில் 1 இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் மட்டும் 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 103 எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க்கே பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க. எலிஜிபிள் டர்ன்னு பார்த்தீங்கன்னா 89லேருந்து எஸ்சி டர்னில் உள்ளே போகிறாங்க. ஸோ 89லேருந்து ஆரம்பித்து 85 வரைக்குமே வந்துட்டு உமன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சி உமன் எஸ்சி கேட்டகரி 4 வரைக்கும் 85 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தமிழில் ஃபில் பண்ணும்போது 83 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே 6 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஏக்கு 3 இருக்குது, எஸ்சிஏ உமனுக்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை கார்பரேஷனில் எஸ்சிஏ உமன் தமிழுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. விசுவலி இம்பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன் தமிழில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு எஸ்சிஏல 6 வேகன்சி இருக்குது. இதில் ஃபஸ்ட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 86 எடுத்திருக்காங்க. எலிஜிபிள் டர்ன் பார்த்தீங்கன்னா 86லேருந்து ஆரம்பித்து 82 வரைக்குமே போடுவாங்க. அதில் எஸ்சிஏ உமன் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 81 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே இருக்கிறதே வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 பேர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 69ங்கிறது ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ அவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அனலைசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95% வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நமக்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்து இதில் பேக்லாக் வேகன்சிஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்கிறதால இதே டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் டைம் எப்படி ஃபில் பண்ணியிருப்பாங்களோ நான் அதுபடி தான் ஒரு தோராயமாக நான் வந்துட்டு ஃபில் பண்ணி
நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அக்யூரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95% வந்து இருக்கும். ஸோ முழுமையாக இதை வந்து நீங்கள் நம்பக்கூடாது. இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ நான் அதை அனலைசிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு இதை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆஃப் அனலைசிஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக கமெண்ட்ஸ் வந்துருக்குதோ நான் அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களை அடுத்த ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.